இந்த 2 கேக்கையுமே வாங்குனது ஒரே கஸ்டமர் தான். 2மே வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான். ஒண்ணு வந்து 1 கேஜிலயும், ஒண்ணு வந்து 1/2 கேஜிலயும் கேட்டிருந்தாங்க. 1 கேஜி கேக்கு அவங்களுக்கும், அதே மாரி 1/2 கேஜி கேக் வந்து அவங்க ஃப்ரெண்ட் வாங்கி கேட்டாங்க அப்டி சொல்லி சொன்னாங்க. இந்த கஸ்டமர் பத்தி சொல்லியே ஆகணும். நம்மட்ட வந்து இதுவரைக்கும் ஒரு 6, 7 கேக்காவது வாங்கியிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு கேக்கும் வந்து வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ரொம்ப வேற லெவல்ல நீங்க பண்ணியிருக்கீங்க. வெளிய கூட இப்டி டேஸ்ட்டா கிடைக்கான்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவாங்க. அவங்க ரிவ்யூ கேட்கும்போதே அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு மனசுக்கு. இந்த 2 கேக்லயுமே நான் டெக்கரேஷனுக்கு வந்து கிளேஸ் ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து எப்பவுமே கிளேஸ் வந்து ஹோம்மேடா தான் பண்ணுவேன். இந்த டைம் வந்து ஷாப்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஷாப்ல வாங்கி தான் பண்ணேன். ஆனா எனக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரியல. வீட்ல பண்றதுக்கும், கடையில வாங்குறதுக்குமே. 2மே ஒரே மாரி தான் இருக்க மாரி இருந்துச்சு. கேக் ரெடி பண்ற அன்னைக்கு கொஞ்சம் கரண்ட் கட் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதனால கேக் ரெடி பண்ண தான் லேட் ஆயிட்டு. கஸ்டமருக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்களும் ஒண்ணும் அவசரம் இல்லக்கா, நீங்க பொறுமையாவே ரெடி பண்ணி குடுங்கன்னு சொன்னாங்க. வழக்கம் போல கஸ்டமர் இந்த 2 கேக்குமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குக்கான்னு சொன்னாங்க. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.